தீபாவளியின் முக்கிய அம்சமே ஏராளமான இனிப்புகளும் பலகாரங்களும் தான். ஆசைப்பட்டு சாப்பிட்டு அவதிப்படாமல் இருப்பதற்காக தீபாவளி லேகியம் சாப்பிடுவது காலம் காலமாக கடைபிடிக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது. இது பற்றி வழி வழியாக தீபாவளி லேகியம் தயாரிப்பவருடன் கலந்துரையாடுகிறார் நமது செய்தியாளர் அக்ஷயா. தீபாவளி லேகியம் இப்போ நல்லா சூப்பராக தயாராகிக்கிட்டு இருக்கு. 50 வருஷமாக ஸ்ரீரங்கம் பகுதியில் இருக்கிற உஷாராணி இந்த தீபாவளி லேகியம் தயாரிக்கிறத செஞ்சுட்டு வராங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசலாம். இப்போ இந்த தீபாவளி லேகியத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முக்கிய பொருட்கள்லாம் இதில் சேர்க்குறீங்க, குறிப்பாக இது எதுக்காக இந்த தீபாவளி சமயத்தில் செய்கிறீங்க? தீபாவளி பலகாரம் சாப்பிட்டு செரிமானம் ஆகிறதுக்காக இதில் ஒரு 30 பொருள் சேர்க்குறோம். நாங்கள் இதில் வந்து சுக்கு, ஓமம், அரிசி திப்பிலி, கண்டந்திப்பிலி, சித்திரத்தை, அதிமதுரம், பால்மிளகு, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 சாமான் போட்டு வறுத்து பொடி பண்ணி அந்த பொடியில் வந்து லேகியம் வந்து நாங்கள் தயாரித்து ரெடிமேடாக கொடுக்குறோம். இது இல்லாமல் இது தீபாவளிக்கு தான் இல்லாமல் நார்மலாகவே சில பேருக்கு வந்து ஒரு செரிமானம் ஆகலைன்னா அந்த லேகியத்தை சாப்பிட்லாம். பொடியாக வேணுன்றாங்க, பொடியாக அப்படியே போட்டு தண்ணி ஊற்றி சாப்பிட்லாம். இது நல்லா கேட்கும். இது உங்களுக்கு பசி எடுக்கும். நல்லா சில பேர் பசி எடுக்காது, அது இந்த சூரணத்தை சாப்பிட்டா அவங்களுக்கு பசி எடுக்கும். இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். 30 வருஷமாக தொடர்ந்து இவங்க இந்த தீபாவளி லேகியத்தை செஞ்சுட்டு வர்றது மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கும் இந்த தீபாவளி லேகியத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிற செய்முறையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. தீபாவளி சமயத்தில் ஸ்வீட்ஸு, பலகாரம்னு எது வேணாலும் சாப்பிட்லாம். ஆனால் கொஞ்சமாக இந்த தீபாவளி லேகியத்தையும் சாப்பிட்டுக்கிட்டா உடல் நலத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் திருச்சியிலிருந்து அக்ஷயா.